பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த விடுதலை ஜெபத்திற்கு வருகை தந்த யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, உனக்கு விரோதமாய் எழும்புவது வாய்க்காது. உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த விஷயமா இருந்தாலும் தேவ பிள்ளையே, நீ ஆண்டவரை நம்பி இருக்கிற, ஆண்டவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிற, கர்த்தரையே சார்ந்து வாழ்கிற, பயப்படாத. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு விரோதமா எழும்புகிற எந்த காரியமா இருந்தாலும் அது வாய்க்காது. உபாகம் எழுதின புத்தகத்துல 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை சொல்லுது, உனக்கு விரோதமா எழும்புகிற மனிதனை, உன் சத்துருவை கர்த்தர் அவனை என்ன பண்றாராம்? கர்த்தர் உனக்கு முன்பதாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுக்கிறார். உனக்கு முன்பதாக முறியடிக்கும்படி கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துரு கர்த்தர் உனக்கு முன்பதாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுக்கிறார். இந்த புதிய வருஷத்துல ஆண்டவர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். உன் சத்துரு இதுவரை உன்னை விரட்டி கொண்டு வந்திருப்பான், இதுவரை உன்னை விரட்டி விரட்டி வேட்டையாடி இருப்பான். உன்னை எங்கெல்லாம் அவமானப்படுத்தணுமோ அங்கெல்லாம் அவமானப்படுத்திருப்பான், எங்கெல்லாம் தூசிக்கணுமோ அங்கெல்லாம் தூசிச்சிருப்பான், எங்கெல்லாம் உன்னை அசிங்கப்படுத்தணுமோ அங்கெல்லாம் உன்னை அசிங்கப்படுத்திருப்பான், எங்கெல்லாம் உன்னை அழ வைக்கணுமோ அங்கெல்லாம் அழ வச்சிருப்பான், எங்கெல்லாம் உன்னை ரொம்ப தலகுனிக வச்சானோ அங்கெல்லாம் தலகுனிச்சிருப்பான். அப்போ கர்த்தர் சொல்றாரு, உன் சத்துரு முறியடிக்கும்படி கர்த்தர் அவனை ஒப்பு கொடுக்கிறார். பயப்படாத, சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உன்னை முறியடிக்கும்படி அவனை உன் கையில ஒப்பு கொடுக்க போகிறார். உன் கண் அந்நிய கண்ணல்ல, உன் கண்ணை காணும் என்று வேதம் சொல்கிறது. 2 சாமுவேல் 22:49 வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, அவரே என் சத்துருகளுக்கு என்னை விலக்கி என்னை ரட்சிக்கிறார், அவரே என் சத்துருகளுக்கு என்னை விலக்கி என்னை விடுவிக்கிறார். அவரே, கர்த்தரே. இதுவரை நீ நம்பி இருக்கிறியே, அந்த நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தாது சகோதரா, சகோதரி. இதுவரை நீ நம்பிக்கொண்டிருந்த ஆண்டவர் உன்னை வெட்கப்படுத்த மாட்டார். அவரே உன் பக்கத்துல இருந்து, உன் அருகில் இருந்து, உன் சத்துருக்கள் இருந்து உன்னை விலக்குகிறார். அதுதான் பிலிப்பியர் பவுல் எழுதின நிருபத்துல பிலிப்பியர்ல நம்ம வாசிக்கிறோம், எவனை விடங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப திரிந்து கொண்டிருக்கிற சத்துருக்கள் இருந்து தேவன் விலக்குகிறார். உன்னை காப்பாற்றும்படியாய் அல்லது உன்னை பாதுகாக்கும்படியாய், உன்னை அரவணைக்கும்படியாய் கர்த்தர் அவனை விலக்கி கர்த்தர் ரட்சிக்கிறதை பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, தேவச்சனமே, சங்கீதம் 124வது சங்கீதம் 1, 2, 3 வசனங்களில வாசிக்கும் போது, மனுஷன் எனக்கு விரோதமாக எழும்பும் போது தெய்வம் என் பக்கத்தில் இல்லைன்னா நான் என்னைக்கோ மரித்து போயிருப்பையா. மனுஷனுக்கு விரோதமா நிறைய விஷயங்களே எனக்கு விரோதமா எழும்புறான். வேலை ஸ்தலங்களில் எழும்பலாம், பிசினஸ்ல எழும்பலாம், கல்லூரியில எழும்பலாம், ஸ்கூல்ல எழும்பலாம், இல்லற வாழ்க்கையில அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்க யாரா இருந்தாலும் அவங்க உனக்கு விரோதமா எழும்பலாம். உன் குடும்ப வாழ்க்கையில எழும்பலாம், உன் பக்கத்து வீட்டுக்காரன் உனக்கு விரோதமா எழும்பலாம், உன் கிராமத்துல உனக்கு விரோதமா எழும்பலாம், நீ இருக்கிற தேசத்துல, நீ இருக்கிற ஊர்ல உனக்கு விரோதமா எழும்பலாம். ஆனா கர்த்தர் உன் பக்கத்திலே இருக்கிறார். அதுதான் தாவீது சொல்கிறாரு, கர்த்தரின் வலது பட்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரின் வலது பட்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் உன் பக்கத்திலே இருக்கிறார். கர்த்தர் உன் பக்கத்துல இருந்து உன்னை சத்துருகளுக்கு விலக்கி பாதுகாக்கிறார் என்று பார்க்கிறோம். முதல் பார்த்தோம், சத்துருவை முறியடிக்கும்படி ஒப்பு கொடுக்கிறார். சத்துரு கையிலிருந்து உன்னை விலக்கி கர்த்தர் மீட்டு விடுவிக்கும்படியாய் கர்த்தர் கூட இருக்கிறார். மூன்றாவது, உன் பக்கத்திலேயே இருக்கிறார் என்று பார்த்தோம். கடைசியா 4வது, மீகா எழுதின புத்தகத்தின் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, என் சத்துருவே எனக்கு விரோதமா சந்தோஷப்படாத, என் சத்துருவே எனக்கு விரோதமா எழும்பி சந்தோஷப்படாத. நீ அவமானப்படுகிற நாள், நீ உன்னை முறியடிக்கிற நாள், நீ தோற்று போகிற நாள், நீ வெட்கப்படுகிற நாள், நீ தலகுனிக்கிற நாள் வெகு சீக்கிரத்துல கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். வெகு சீக்கிரத்தில் இருக்கிறது. அதனால சோர்ந்து போகாத தேவ பிள்ளையே. சந்தோஷமா இருக்கிறானா, உன்னை குறிச்சு உன் சத்துரு ரொம்ப சந்தோஷத்துல ஆர்ப்பரிக்கிறானா, அவன் தலகுனிந்து போகிற நாட்களையும் தலகுனிந்து போகிற நேரங்களையும் கர்த்தர் தர போகிறார். பிரியமான கர்த்தருடைய பிரச்சனை விசேஷமா 4 விஷயத்தை நம்ம பார்த்தோம். உனக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்கள் வாய்க்காது. அதுல அந்த தலைப்பின் கீழ் நம்பர் 1, உனக்கு விரோதமாக எழும்பும் எந்த மனிதனும் கர்த்தர் முறியடிக்கும்படி ஒப்பு கொடுக்க போகிறார்.
உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த சத்துருவா இருந்தாலும் அவன் கையிலிருந்து தேவன் உன்னை ரட்சித்து விடுவிக்க போகிறார். மூன்றாவது, கர்த்தரே உன் சத்துரு கையிலிருந்து விடுதலை செய்து உன் பக்கத்திலே இருந்து அவன் உன்னை விழுங்கலாமோன்னு வகை தேடினாலும் உன் பக்கத்திலே இருந்து உன்னை காப்பாற்றுகிறார். நான்காவது, அவன் சந்தோஷப்படுகிற நாட்கள் முடிந்து துக்கப்பட போகிறது. அவன் துக்கப்பட போகிறான், வேதனைப்பட போகிறான், அல்லது கண்ணீர் விட போகிறான். ஐயோ தெரியாம பண்ணிட்டுமேன்னு சொல்லி கதறுகிற நாட்களை கர்த்தர் தரப்போகிறார். அதுதான் வேதம் சொல்லுது, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் எழும்பி சந்தோஷப்படாத, பரலோகத்தின் தெய்வன் இறங்கி வந்திருக்கிறார் உன்னை தொடும்படியாய், உன்னை சந்திக்கும்படியாய். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். தேவச்சனமே, எனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த காரியமும் வாய்க்காதே போகும். எனக்கு விரோதமாக எழும்புகிற மனிதனை கர்த்தர் முறியடிக்கும்படியாய் ஒப்பு கொடுக்க போகிறார். எத்தனை பேர் செபிக்க போறீங்க? அப்படியே கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். ஆண்டவரே, எனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த மனிதனையும் முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னீங்களே, நீங்க பார்த்து கொள்ளுங்கப்பான்னு சொல்லி எல்லாரும் செபிக்கலாமா? எல்லாரும் செபிக்கலாம். கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.